இன்று ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இது நம்ம ஊர் கும்பாபிஷேகம் இல்லைங்க. வெளிநாடுகள்ல சிங்கப்பூர்ல நடக்கக்கூடிய ஸ்ரீ சிவகிருஷ்ணா டெம்பிள் இன்றைக்கு நடந்த கும்பாபிஷேகம். அதை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல இருக்கிறோம். பச்சை கொடி காட்டி சிவச்சாரிகள் வேதம் முழங்க கும்பாபிஷேகத்திற்கான சிவச்சாரியர்கள் தன் தலையில சுமந்துட்டாங்க. சிரசில வச்சு அந்த குடமுழுக்கு நீரானது இப்ப கும்பத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. மூலவர் அமைந்திருக்கிற அந்த கும்பத்துல இப்ப சிவச்சாரியர்கள் அந்த குடமுழுக்கு கும்பாபிஷேகம். இவ்வளவு நாள் அங்க வேத விற்பனர்கள் வேதம் முழங்க யாகசாலை வளர்த்தது. ஓம் நமச்சிவாயம் வாழ்க, நாதண்டாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாண்டாள் வாழ்க. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, எங்கும் கரகோஷங்கள் ஓம் நமச்சிவாயா நமச்சிவாய் என்று கோஷங்கள் முழங்க சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவகிருஷ்ணாவுடைய அற்புதமான அந்த குடமுழுக்கு அற்புதத்தை நாம் இப்ப காணக்கூடிய, நாமும் இதை பார்த்து ஒரு தரிசனம் பெற்ற பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். சிங்கப்பூரும் என்றாலே கோழி மரங்கள் இருக்காது, வெறும் கட்டடங்களா இருக்கணும் இல்லை, சோலை வனங்களாகவும் கோழி மரங்களும் பச்சை பசல் என்று காட்சி அளிக்கக்கூடிய அந்த அற்புத காட்சியை தான் பார்க்கிறோம். மேல இங்க கும்பாபிஷேகம் நடந்தோன்னா அந்த கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய கலசங்களுக்கும் சிவச்சாரியர்கள் குடமுழுக்கு நீர் விட்டு அற்புதத்தை இப்ப காண நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இது ஸ்ரீ சிவகிருஷ்ணான்னு சிங்கப்பூர் வாழ் மக்கள் மட்டுமல்ல, இது தாண்டி பல பக்தர்கள் இங்க ஊரில் இருந்து, அதாவது ஊருன்னா தமிழ்நாட்டில இருந்தும் இந்த சிவச்சாரியர்கள் அங்கு வேதம் ஓத சென்று அந்த அற்புதமான யாகசாலைகளே பூஜைகள் எல்லாம் நியமன பூஜைகள், பிரசாதம் வழங்குதல், தீபாராதனை, வீதி உலா எல்லாமே சிறப்பாக நடக்கும். இங்கு எப்படி நடந்து இருக்கிறதோ அதே மாதிரி அந்த ஊரிலையும் வேதங்கள் முழங்க சிவச்சாரிகள் தீபாராதனை காட்ட கும்பத்திற்கு மேல் அற்புதமான காட்சியை தான் இப்போதும் நம்ம பார்த்தோம். நாம் செல்லவலனாலும் இந்த காணொளி மூலம் நாம் ஒரு கும்பாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். மேல எல்லாமே அந்த கலர்ஃபுல் நிறங்களோடு நம்மளுக்கு ஒரு தூய்மையான பரப்பாக மேல எல்லாம் ப்ளூ கலர்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு, அது இல்லாம மேல இருக்கிற கம்பளம் பிரித்து இந்த கும்பாபிஷேகத்தை நாம் ஒரு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அது மட்டும் இல்லைங்க, அங்க அன்னதானம் மிகப்பெரிய பிரதானம். ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க எவ்வளவு தூரம் பொருளாதார வசதிகள் இருந்து எங்கேயும் நின்று சாப்பிட்டுக்கலாங்கிற மத்தியிலையும் பரபரப்பான சூழ்நிலையிலும் கியூல நின்று அந்த அன்னதானத்திற்காக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை பாருங்கள். எவ்வளவு பேரு எவ்வளவு சால வசதிகள் இருந்த போதும் பல்லாயிரம் மக்கள்கள் அந்த அன்னதானத்திலே கலந்து கொண்டு சாப்பிடுவதற்காக காத்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு அற்புதம் பார்த்திருக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு பிஸியான டயத்தையும் தனக்காக ஒதுக்கி இந்த ஆன்மீகம் எங்கெல்லாம் பரவி இருக்கிறது, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இந்த சிவனுடைய ஆலயங்கள்ல நடந்திருக்கு. மிகப்பெரிய சிவாலயங்களாக கட்டி அதை பூஜை செய்து தமிழ்நாட்டுல நடந்திருக்கிறது யதார்த்தம். ஆனால் வெளிநாட்டில் நடப்பது எவ்வளவு பெரிய சூழ்நிலை. அப்படி அந்த பிராப்தத்தை காண கண்கோடி வேணும்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பாருங்க, அவர்கள் எல்லோருமே இருந்து ஒரு சில பேர் பிஸியான நேரத்தை தனக்காக ஒதுக்காம இருந்த போதிலும் எல்லோருமே அதுல அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு அந்த அறுசுவை உணவை சாப்பிட்டு அற்புதமான அந்த கொட்டகை அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ட்ரெண்ட் வைத்து அமைக்கப்பட்டு ஒரே நேரத்துல எல்லோருமே பங்கு பெற்று